Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வளைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒய் மாதிரி போட்டுக்கோங்க. வீடியோ ட்ராப் பண்ணியிருக்கல அதே மாதிரி. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து 1 பை 1 பார்த்தா மட்டும்தான் புரியும். அதனால் இடையில பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் ஃபஸ்ட்லேருந்தே வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட பார்டருக்கு தான். சரிங்களா, இப்போது ஒரு பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து ஒரு டபுள் கலரில் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரிங்களா, அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறன்றதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து குட்டியாக வந்து லாக் ஸ்டிச் போட மாட்டோம். இப்போது எடுத்துகிட்டு போயிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து மூவ் ஆகாது. அந்த ஒய் ஷேப்லேயே இருக்கிறதுக்காக குட்டியாக ஒரு லாக் போடணும். புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது எக்ஸ்பிளைன் புரியாட்டியும் ஒய் மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போகணும். அதனால தான் இதோட நேம் வந்து ஒய் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. அந்த ட்ராப் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அது மேலேயே வந்து ஒய் ஷேப்பில் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா, இந்த இடத்துல எங்கேயுமே லாக்கே தேவையில்லை. அப்படியே பேக் கொண்டு போகிறோம். திருப்பியும் அந்த சைடு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து குட்டியாக ஒரு லாக்கு. அது எதுக்காகனா, நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒய்க்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒய் ஷேப் தெரியாது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் இருக்கிற லைனுக்கு நேராக வந்துடும். அதனால தான் வந்து நம்ம குட்டியாக ஒரு லாக் போடுறோம். அந்த இடத்துல மட்டும்தான் லாக் போடணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு மேலே நேம் எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஸ்டிச்சு எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஒரே மாதிரி எல்லா ஸ்டிச்சும் வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கிளியராக வந்து போடும்போதே எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நல்லா தெளிவாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணி அது மேலே வந்து நம்ம செயின் போடுறோம், அவ்வளோதான். அந்த ஷேப்புக்கு செயின் போடுறோம், அவ்வளோதான். இந்த ஷேப் வந்து இப்போ மேங்கோ ஷேப்பில் வந்து நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். அந்த சென்டரில் இருக்கிற மேங்கோ போட தேவையில்லை. நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். சரிங்களா, கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண இல்லைங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி கிளாஸ் பற்றின டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது சம்மர் ஆஃபராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆரி கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தர போகிறேன். கோர்ஸ் என்ன அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்மர் ஆஃபர் தான். சம்மர் முடிஞ்சால் ஆஃபர் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸுமே வந்து அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட மெட்டீரியலுமே எல்லாத்துக்குமே ஸ்டாக் இருக்குது. டெய்லரிங்கு, ஆரி ஒர்க்கு, ப்ரூச் ஒர்க்கு, இன்விசிபிள் செயின் மேக்கிங் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட பை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். அப்படி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வந்து கொடுக்க போகிறேன். ஆனால் வந்து மினிமம் பர்ச்சேஸ் இருக்குது. சரிங்களா, ஹோல்சேல் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மினிமம் வேல்யூ இருக்கும். இல்லை நார்மலாக நான் வந்து 100 ரூபி அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு கூட நான் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் சின்னதாக ஒரே ஒரு ஆப் பேண்ட் ஒரு 30 ரூபிக்கு வாங்கினீங்கன்னா கூட நான் வந்து கொரியர் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ வரலையுமே அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லேருந்து பல்க் ஆர்டர்ஸ் வரலையும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் யாருக்காச்சும் தேவை அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டைலரிங்னு சொல்லிவிட்டு. இந்த ஆரி கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து அந்த கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு வில்லிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கிங் உமனு, வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வீட்டில் வந்து அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அப்போ கிளாஸ் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைலரிங் கிளாஸ் சரிங்களா? ஏன்னா எத்தனை பேருக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஸ்டிச்சஸ்க்கு வந்து நீங்கள் லைன்ஸ்லாம் போட தேவையில்ல ஷேப்க்கு. எதுக்காக லைன்னா இப்போ வந்து ஒரு சிலருக்குலாம் எடுத்த உடனே வராது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி லைன் ட்ராப் பண்ணி போடுறேன். இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சென்டரில் இருக்கிற ஒரு மேங்கோ மாதிரியும் அவுட்டரில் இருக்கிற ஒரு மேங்கோவும் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கலாம். நான் இடையில ஒன்று கொடுத்துருக்கு இல்லைங்களா, மிடில் கொடுத்துருக்கிறது வந்து தேவையே கிடையாது. வர ஸ்டிச்சஸ் வராது இல்லைங்களா, அவங்களுக்காக வந்து இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டியிருக்கேன். அவ்வளோதான். இதே போல் சேம் வந்து எண்டு வரலையும் முடிச்சுடுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஒய் ட்ராப் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா. ஒரு சில்க் த்ரெட்டில் ஒய் மாதிரி போடுறோம். அந்த இடத்துல எண்டு நாட்டு போட்டு முடிச்சுட்டு இங்கே மிடில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டிச்சஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லையா அந்த ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இந்த ஷேப்புக்கு ஆன ஸ்டிச்சு கிடையாது இது வந்து அவுட்டர் பார்டர் கொடுக்க வேண்டிய ஸ்டிச் தான். நான் வந்து ஒரு ஷேப்பாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காட்டியிருக்கேன். இது வந்து இது அந்த ப்ளவுஸோட ஒரு 2 லைன் 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் நார்மலாக கொடுத்துருவோம் இல்லைங்களா, அடுத்த லைனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி புடவைக்கோ இதுக்கோ சாரீ ப்ளவுஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் கொடுக்கணுன்னு தான் இந்த மாதிரி கொடுக்கலாம். அவுட்டர் லைன் வந்து போட்டுக்கோங்க, நார்மல் செயின் ஸ்டிச் தான். நான் வந்து இந்த இடத்துல வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த இடத்த ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் எம்டியாக கூட விட்டுக்கலாம், நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுக்கோங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு பேசிக் செயின் போட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிகினர் லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்ல செயின் வந்து உங்களுக்கு நூல் அந்து வர்றதில்ல, பிசுறு வராமல் அந்த மாதிரியே செயின் போட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிகினர் லெவலில் ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் செயினை வந்து கற்றுக்கோங்க சில்க் த்ரெட்டில். செயின் ஸ்டிச் முடிச்சிட்டுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து வேறு ஸ்டிச்சஸ் போடுங்க. மஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சு கற்றுக்கிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டிச் போடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்மளும் ஸ்டிச்சஸ் போடுறோம் நமக்கும் வருது அப்படின்ட்டு. ஒரு சிலருக்குலாம் வரலைன்னா அப்படியே டவுன் ஆகி விட்டுருவீங்க. இது வரமாட்டேங்குது நமக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு செயினை வந்து போட்டு ஒரு 10 டைம் 20 டைம் கூட போட்டு பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் வேறு ஸ்டிச்சஸ் போடுங்க
ஃபஸ்ட்டு வந்து செயின் போடுங்க சரிங்களா. பிகினர்ஸ்க்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம இதில் வந்து எதுவுமே தெரியாதவங்க கூட கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. அவங்களுக்குமே இதே டிப்ஸ் தான் நான் கொடுத்தேன். இவ்வளோ தான். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்தடுத்து போட எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டும் எனக்கு தெரியணும்ல. அதனால் கிளியர்னால் சொல்லிடுங்க சரிங்களா. தேங்க்யூ.